அதனால தான் பகவான் கீதையில் சொல்லும் பொழுது தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதர்ஷினான்னு சொன்னான். தத்வித்தி பிரணிபாத்தேன, யார் பணிவோட நமஸ்காரம் பண்ணி உண்மையான வினயத்தோட பவ்யமாக இருந்து நிபாத்தம் பிரணிபாத்தம் தத்வித்தி பிரணிபாத்தேனா திரும்ப கேள்வி கேட்குறாளோ பரிப்பிரஷ்னேனா. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா நமக்கு சந்தேகம் வந்தால் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கா, பயந்துண்டு சில பேர் கேட்டால் ஏதாவது நினச்சிட்டுருவாளோ அப்படின்னு. அப்படிலாம் இருந்தானாக்க ஜென்மாவை கரையேற்றிக்க முடியாது. ஞானம் வேணும்னு சொன்னால், ஞானம்னா சும்மா குத்தரக்கமாக உலகத்தில் ரிசர்ச் பண்ணுற ஞானம் இல்லை, ஆத்ம விசாரத்துக்காக சந்தேகம் வந்துன்னு இருந்தால் அந்த சந்தேகத்தை அப்பப்போ தீத்துண்டு அதுலேருந்து மேலே போகிறதுக்கு நம்ம வழி பண்ணணும். அதனால தான் கீதையில் சுவாமி என்ன சொன்னால், பரிப்பிரஷ்னம்னு சொன்னாள். பிரஷ்னம் பண்ணால் போகாது, திருப்பி கேளு. எதை பற்றி கேட்கணும்? கேட்க வேண்டியதை கேளு. உனக்கு நிஜமாகவே புரியலைன்னா கேளு. அப்படி புரிகிற வரைக்கும் ஆத்ம சம்பந்த பற்றின விஷயத்தை, பகவானை பற்றின விஷயத்தை திருப்பி கேட்டு தெரிஞ்சுட்டா தப்பு கிடையாது. உப்பு சப்பு இல்லாத விஷயத்தை சும்மா கேட்டுன்னு மனசை கெடுத்துக்காது. உலகம் அப்படி இருக்கே, வா அப்படி இருக்காளே, இவா அப்படி இருக்காளே, இதெல்லாம் சொல்லியிருக்கா சாஸ்திரத்தில், இதெல்லாம் தர்மத்தில் சொல்லியிருக்கான்னு கேட்டு உன் மனசை கெடுத்துக்காத. பகவானை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு 100 வாட்டி கேளு, எப்படி பக்தி பண்ணுறதுன்னு 100 வாட்டி கேளு, எப்படி பாகவதம் படிக்கிறதுன்னு 100 வாட்டி கேளு, எப்படி பதம் பிரிக்கிறதுன்னு 100 வாட்டி கேளு, எப்படி ஞானம் வரும்னு 100 வாட்டி கேளு. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, சேவை பண்ணணும்னு சொல்கிறார். சேவையா அப்புறம்தான் என்ன பண்ணுவான் ஞானிகள், சாதுக்கள், குரு என்ன பண்ணுவார்? உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதர்ஷினா.